ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் ஒன் ஆஃப் தி ஃபேவரட். எனக்கு இது இருந்தால் மட்டுமே போதும். சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்ருவேன். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தக்காளி வந்துட்டு நறுக்கிட்டு அதில் இருக்கிற தண்ணியை ஸ்க்வீஸ் பண்ணி தனியாக எடுத்தாச்சு. தக்காளி பழத்தை தனியாக எடுத்தாச்சு. அந்த தண்ணியை நான் வடிகட்டி தனியாக இதை மொத்தமாக அரைச்சதுக்கப்புறம் அதை சேர்த்துப்பேன். இப்போது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் தக்காளியை. ஸோ அதை அரைச்சாச்சு. அதை அரைச்சி விழுது எடுத்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் எனக்கு வந்துச்சு. நான் 1 கிலோ தக்காளி எடுத்துக்கிட்டேன். இதையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருப்பு உளுத்தம்பருப்பு அதையும் போட்டாச்சு. போட்டோன்னே இந்த அரைச்சி வச்ச விழுதை அதுலேயும் சேர்த்தாச்சு. இந்த தண்ணி இருக்குல்ல, அதையும் ஃபுல்லாக அலசி அதில் ஊற்றினா வேலை முடிஞ்சிச்சு. இதோட நம்ம என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் லைட்டாக, அதுக்கப்புறம் காரப்பொடி, உப்பு, இது 3ம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ காரம் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா புளிப்பு ஒரு நாளைக்கு இல்லை ஈவினிங் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த புளிப்பு இறங்கிடும். அந்த காரம் சஸ்டெயினாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கெட்டியாக ஆகணும். அப்போ தான் ஒரு 2 to 3 days இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அந்த காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்கும். வெங்காயம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வெங்காயம் போட்டால் ஒரு நாள்லேயே காலி பண்ணுற மாதிரி இருக்கும். வெங்காயம் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 to 3 days வரும். சூப்பராக இருக்கும். இதுவும் வெறுமை தக்காளி மட்டும்தான். இது பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes நறுக்கிறது மட்டும்தான். மற்றபடி அல்டிமேட்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டு இறக்கியாச்சு.